எத்தனை எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். சுகவீனமாய் இருந்தபோது அவருடைய பலன் நம்ம இதுக்கு பூரணமாய் விளங்கிற்று. வேலையிலே கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார், ஆசீர்வாதங்கள் அநேகம் நமக்கு தந்தார், அன்றாடம் நம்மை போஷித்தவர் அவர். அவருக்கு நம்ம இந்த வேலையிலே நன்றி சொல்ல போகிறோம். நம்ம யோவான் 1:16 வாசிக்கிறோம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். நம்மளுடைய நீதி நிமித்தமாய் அல்ல, அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் we have all received grace upon grace. இந்த மாதம் வாக்கு தத்துவம் கூட நம்ம வாசித்தோம். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். ஆண்டவரால் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆமென். அவரை உண்மையாய் நாம் தேடும்போது அவர் நமக்கு அதிகமாக நன்மைகளை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த நன்மை செய்த தேவனை நாம் இந்த வேளையிலே நன்றியோடு துதிப்போமா? கரங்களை தட்டி பாடுவோம். நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். காலம் நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். காலம் சொல்லுமா? எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. தீய மனிதர் என்னை தூற்றி திரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரே. தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்தீரே. தந்தீரே கிருபைகள், அழைத்தீரே சேவைக்கே. நன்றி சொல்லியே உம்மை பாடுவேன். தந்தீரே கிருபைகள், அழைத்தீரே சேவைக்கே. நன்றி சொல்லியே உம்மை பாடுவேன். எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. என் ஆசை வேற எதுவும் இல்லை, உம்முடைய சித்தம் செய்வதுதான் என்று சொல்லி நம்ம சொல்ல போறோம் இந்த வேளையிலே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதரை எனக்கு தாருமே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதரை எனக்கு தாருமே. ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் என் இன்பம், வருகைக்காயாவலாய் காத்திருப்பேன். ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் என் இன்பம், வருகைக்காயாவலாய் காத்திருப்பேன். எண்ணில்லா
செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. தீய மனிதர் என்னை தூற்றி திரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரே. தீய மனிதர் என்னை தூற்றி திரிந்தனர், தேவமைந்தன் என்னை தூக்கி எடுத்திரே. தந்தீரே கிருபைகள், அழைத்தீரே சேவைக்கே, நன்றி சொல்லியே உம்மை பாடுவேன். தந்தீரே கிருபைகள், அழைத்தீரே சேவைக்கே, நன்றி சொல்லியே உம்மை பாடுவேன். எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. எண்ணில்லா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தேன் இன்ப இயேசுவே. நம்முடைய தேவன் எண்ணில்லாத நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த வரைக்கும் அவர் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் சிங்காசனத்தை விற்றிருக்கிற தேவன், நமக்காக இறங்கி நம் தாழ்வில் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு. நாங்கள் இந்த வாரத்தில் பைபிள் காலேஜில் அட்டன் பண்ணும்போது நாங்கள் ஒரு சில காரியங்களை தெரிந்து கொண்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 8 பிளானட்ஸ், அதில் ஒரு பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆண்டவர் அதுக்கெல்லாம் தாண்டி, மைல்களுக்கெல்லாம் தாண்டி இருக்கிறார். நமக்கு புத்திர சிவகாரத்தின் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம கூப்பிடும் போது அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்ம மத்தியில் இறங்கி நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி பாடலாமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சொல்றீங்களா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவாயிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவாயிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. சொல்றீங்களா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவாயிலே. விசுவாசத்தோடு சொல்றீங்களா? யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவாயிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும்
என்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி நமக்காக அவர் வந்த தேவனா இருக்கிறார். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகவே நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் அவரை நன்றி செலுத்தி துதித்து கொண்டே இருப்போம். யோவான் 7:38 நாம் இப்படியே வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றிலும் முக்கியமானது பரிசுத்த ஆவியானவருடைய பலன். அவருடைய பலன் நம்ம கிட்ட அவர் நம்ம கிட்ட வரும் பொழுது நம்மை பலனடைய செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இப்பொழுதும் சொல்ல போறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை அநேகமாய் செய்த தேவனா இருக்கிறார். அவங்க 40 வருஷமும் அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். கண்மலையை பிளந்து அவர்களை வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்த தேவனா இருக்கிறார். அவர்களை பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் வழிநடத்தின தேவனா இருக்கிறார். வனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தின தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மை நிரப்பும்படியா, கர்த்தாவே எங்க மத்தியிலே உங்க ஆவியை நீங்க ஊற்றி எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, நீங்க வந்தா எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்க, நீங்க எங்க மத்தியிலே வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜீவ தண்ணீரான அவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா? தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. சேர்ந்து சொல்லாமா? உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். காணி தந்திட நான் செழித்தோங்கிட, காணி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட கனி தந்திட நான் செழித்தோங்கிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கேட்போமா எல்லாரும்? தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதா முற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதா முற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் கனம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கடைசியா சொல்லுமா? உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உச்ச தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஆமென். ஜீவ தண்ணீராய் எங்களுக்குள்ள எப்போதும் பொங்கி வருகிற தேவாதி தேவன் அவர் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது இன்னும் ஒரு பாடலை கூட பாடி அவருடைய நாமத்துக்கு ஆராதனை செலுத்துவோம். 1 ராஜாக்கள் 8:27 இப்படியாக இருக்கிறது. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் சொல்லிட்டு நம்ம சாலமோன் ராஜா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவரை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் நம்ம தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறாரு. அவருடைய புகழை பாடும்படியாக ஓயாமல் அவருடைய புகழை பாடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்துக்கு நம்ம ஆராதனையை செலுத்துவோம். கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அநாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆமாப்பா, உங்க கண்களிலே எப்போதும் எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை எப்போதும் எங்களுக்கு வேணும் ராஜா. நீங்க எப்போதும் எங்க அருகிலே இருக்கணும் கர்த்தாவே. உம்மை உயர்த்தி துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எப்போதும் எங்களுக்கு வேணும். அவர் சமூகம் நம்மை விட்டு விலகாமல், நம்மை விட்டு பிரியாமல் எப்போதும் நிரந்தரமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்துல நமக்கு நிரந்தரமான காரியம்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த காரியமும் நமக்கு நிரந்தரமே இல்லை. ஆனா நம்ம தேவாதி தேவனுடைய சமூகம் எப்போதும் அவர் வருக வரைக்கும் நமக்கு நிரந்தரமாய் காணப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. அந்த சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாய் இந்த அடிகளை பாடுவோம். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் பொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 ஆம் ஆண்டவரே, நீங்க எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே, பிரியாமல் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்க சமூகம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி இயேசுவே, நன்றி.